இயக்கத்தில் நம்ம அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் துவக்கிய சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டு நிறைவு கண்டிருக்கிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே இந்த 100 ஆண்டு கால வரலாற்று எத்தனை போராட்டம், எத்தனை சிறைச்சாலை வாசங்கள், எத்தனை உயிர்ப்புறப்புகள், எவ்வளவு பேர் இழப்புகள் என்றெல்லாம் ஒரு பெரிய எந்த இயக்கமும் உலகத்தில் காணாத ஒரு அற்புதமான ஒரு தியாக தன்னல மதிப்பினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் வரலாற்றில் அதனுடைய சிறப்பு மிகுந்த ஒரு போராட்டம் என்று சொன்னால் ஜாதி ஒழிப்புக்காக உலகத்திலே இயக்க வைத்த ஒரு போராட்டம் இருக்கிறது சொன்னால் நண்பர்களே, அதுதான் 1957 நடைபெற்ற தந்தை பெரியார் ஆணை பற்றி ஜாதியை பாதுகாக்கின்ற இந்த அரசியல் சட்டத்தினுடைய பிரிவிலே எவைகளெல்லாம் ஜாதியை பாதுகாக்கின்றனவோ அவைகளெல்லாம் அந்த பகுதிகளை மட்டும் எடுத்து ஜாதியை பாதுகாக்கிற இதில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஜாதி ஒழிப்பு போராட்டம். அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்தினுடைய வடிவம் அரசியல் சட்டம்தான் அடிப்படை என்பதாலே அந்த அரசியல் சட்டத்தினுடைய மூலாதார சட்டத்தினுடைய நகரை எடுத்து நடத்திய போராட்டம். சாதாரணமான திடீரென்று தந்தை பெரியார் அவர்களை இதை செய்யவில்லை. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டத்திலே சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு மற்ற எல்லா பகுதிகளை விட இந்த லால்குடி பகுதியில்தான், லால்குடி மாவட்டம்தான் எண்ணற்ற தோழர்கள். தஞ்சை மாவட்டம் மற்ற மாவட்டங்கள் இவைகளெல்லாம் இருந்தாலும் எண்ணற்ற தோழர்கள் தண்டனை அனுபவித்த ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் பெரியார் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் சிறப்பாக அவளை நினைவூட்டக்கூடிய 69வது ஆண்டு நிறைவு என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதி ஒழிப்பு போராளிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை முதற்கண் நாம் அனைவரும் சற்று நேரத்தில் சொன்னாலே தெரிவித்துக் கொண்டோம். அந்த வீர வணக்கத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வீர காவியம் அடங்கியிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நிகழ்ச்சியை 61ஆம் ஆண்டு ஒரு ஜாதி ஒழிப்பு பாராளாகவே இந்த லால்குடியிலே அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு வரலாறாக மாறிவிட்டார்கள், வாழ்வின் நினைவுக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற நிலை ஒரு பக்கத்திலே இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற நாங்கள் அந்த சுடரை கையில் ஏந்துவோம். ஜாதி ஒழிப்பு என்பது ஒரு நீண்ட கால போராட்டம். அந்த நீண்ட போராட்டத்தில் வெவ்வேறு காலகட்டங்கள் உண்டு. அந்த வெவ்வேறு காலகட்டங்கள் என்று சொல்லும்போது இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை இவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை காட்டுகின்ற வகையிலே நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை நம்முடைய அருமை தோழர் இங்கே சிறப்பாக முன்னாலே தேவசகாயம் என்று அந்த அழைக்கப்பட்டு ஈசா ராவணனாக மாற்றப்பட்ட அவர்கள் தலைமையிலே நடந்து சிறைச்சாலை அடுத்து அவருடைய மகன் வாழ்க்கையர் அவர்கள், அடுத்து அவர்களோடு இணைந்த அவருடைய வாழ்வினையர், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேரர்கள்
என்று தலைமுறை இடைவெளி கிடையாது ஜாதி ஒழிப்புக்கு என்று காட்டக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அருமையான ஒரு நிகழ்ச்சி காலையில் அதே போல ஒரு மாநாட்டுடைய பொதுவழி அரங்கம் பாலாடியில மாலையில என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறப்போடு ஏற்பாடு செய்த அருமை தோழர் தீவிர கொள்கையாளர் மாவட்ட தலைவர் அருமை நண்பர் மாணவிக்கு தோழர் வாழ்த்தர் அவர்களே, அவருடைய வாழ்வினையர் அருமை தோழர் குழந்தை தெரசா அவர்களே, புதுவை வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய செயல் வீரர் அங்கமுத்து அவர்களே, முன்னிலையாற்றக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி அவர்களே, தர்மராஜ் அவர்களே, ஒன்றிய தலைவர் பிச்சைமணி அவர்களே, ஒன்றிய செயலாளர் மணிவாசகம் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த கருத்தரங்கம் அற்புதமான ஒரு கருத்தரங்கம், மிக முக்கியமான ஜாதி ஒழிப்பு நேற்று இன்று நாளை என்று செயலாற்ற வேண்டிய களங்களை பற்றி ஒரு அற்புதமான வழி எனக்கு முன்னாலே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் வழக்கறிஞர் துணை சந்திரசேகரன் அவர்களே, தொடக்க உரையாற்றியுள்ள கழக பொதுச் செயலாளர் தோழர் அன்பராஜ் அவர்களே, கருத்தரங்கில் உரையாற்றிய தோழர் தேவன் நர்மதா அவர்களே, தோழர் தேமா மதிவரதி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களே, பூவை புலிகேசி அவர்களே, வழக்கறிஞர் பூவை புலிகேசி அவர்களே, ராம அன்பழகன் அவர்களே, பெரியார் செல்வன் அவர்களே, முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே, கழகத்தினுடைய நிறைவுரையாற்றிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணவருக்கு கவிஞர் மதிப்புமன் அவர்களே, நன்றி உரை இருக்கிற மாவட்ட இளைஞரணி தலைவர் தோழர் இசைவாளன் அவர்களே, சிறப்பாக காலத்தை நேரத்தை பசியை கருதாமல் அமர்ந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை அருமை நம் குடும்பத்தவர்களே, கருஞ்சட்டை படையினரே, அவர்களுடைய சல்யூட் என்று சல்யூட்டை பெற்று மகிழ்ச்சியோடும் வீரத்தோடும் கூடிய பலத்தோடும் கூடி இருக்கிற எனது அருமை தோழர்களே, இன்னும் இங்கே ஒரு 5-6 பெரியவர்கள் பாராட்டினோம். இந்த ஏராளமான 350 பேருக்கு மேலாக இங்கே பட்டாளமாக அன்றைக்கு சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், அதிலே எஞ்சி இருக்கிறவர்கள் வயதினால இன்றைக்கு தோழர்கள், குறிப்பாக நம்முடைய திருமங்கலம் மருதை அவர்கள் 87, கீழவாளாடி கணேசன் அவர்கள் 90, அங்கமுத்து அவர்கள் 84, அதே போல வை கோவிந்தன் அவர்கள் 86, மைக்கேல் அவர்கள் 83, வெலுவேந்திரன் 84 ஆகிய தியாக செம்மல்களே, இந்த மற்றும் இங்கே குழுமியிலிருந்து உரையாற்றிய பெரியார் செஞ்சு பெருமிதத்திற்குரிய சித்தார்த்தன் அவர்களே, நேரத்திலே சிறப்பிக்கின்ற தோழர்களே, தாய்மார்களே, அதிர்ச்சி இயக்கங்களை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மட்டுமல்ல, அதிர்ச்சி இயக்கங்களை சார்ந்த அல்லது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சார்ந்தவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதோடு இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சியோடு எதிர்பாராமல் இந்த நவம்பர் 26 என்பது ஒரு பெரிய வரலாற்று நாள். இந்த வரலாற்று நாள் இதைதான் இந்திய அரசியல் சட்டம் என்ற இந்த இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறது, இதை நமக்கு நாமே கொண்டு செயலுக்கு வந்த நாள் நவம்பர் 26. அந்த 26 அந்த நாளையே தந்தை பெரியார் கொளுத்துவதற்கு தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லியிருப்பார்கள்.
காலத்தில் அருமை கருதி நான் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அதே நாளில் தந்தை பெரியார் புரட்சிகரமாக அல்லது மற்றவர்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போர்க்கொடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, நம் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய சூத்திர பஞ்சம பட்டங்கள் வேதங்கள் ஒருவருக்காக ஜாதி ஒழி படிப்படியாக 1924 செம்மறியாதி இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தந்தை பெரியார் இருந்த காலத்திலேயே ஐயா அவர்கள் ஜாதி ஒழிப்புக்காரராக இருந்தார். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு அந்த உணர்வுகள் தானாக ஏற்பட்டுவிட்டது. அவர் அவமானப்பட்டு அதனாலே வந்தவர் அல்ல, ஆனால் சிந்தித்தார். இன்னும் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்டு வந்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சிறு ஒரு ஒப்புமையை பார்த்து கொண்டு வரும்போது எது மாறுபட்ட ஒரு நிகழ்வு என்று சொன்னால், அம்பேத்கருக்கு அது உணர்வுகள் இருக்கிறதே சிறிய வயது. அவருக்கும் மாட்டுக்கு வண்டி ஏறிக்கொண்டு போகும்போது அந்த வண்டியில ஏற்ற மாட்டேன் சொல்லி வண்டியை துடைசாய்த்து விடக்கூடிய அளவுதான் தன்னுடைய தந்தை மகன் நாட்டில் ராணுவ சேவை செய்யக்கூடியவர். அவன் எல்லாவற்றால் அந்த ராணுவம் இல்லாவிட்டால் நம் வாழ்வில் அப்படி இருந்தும், ஓ நீ தாழ்த்தப்பட்டவனா, ஒதுக்கப்பட்டவனா, குழங்கக்கூடாத ஜாதியா, உனக்கு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் என்று நெருஞ்சாதி என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் வண்டியை கொலை சேர்த்தார். இது அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆகவே அவர் பாதிக்கப்பட்டார். தனியே அவருக்கு பள்ளிக்கூடத்தில் தனியாக இடம் கொடுத்தார்கள். மற்றொரு பிள்ளை அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த உணர்வு வந்தார். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அடங்க மறுத்த ஒருவர், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒருவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். இடையிலே ஆசிரியர் ஒரு பணக்கார வீட்டு பையன் என்பதற்காக கொஞ்சம் பயந்து கொண்டு கண்டிப்பாக கொஞ்சம் கன்செஷன் காட்டுகிறார். கண்டிப்பாக ஒரு கன்செஷன் ஆசிரியர் இருக்கிறார். ஏன்னா எல்லா பெரிய இடத்து பையன் சொல்லக்கூடிய இடத்துல. ஆனால் அப்போது தண்ணீர் வாங்கி கொடுக்கிறார். முதல்ல ஒரு வீடு தெரியாது, ஐயர் வீடு கூட இல்லை. இந்த வீட்டுல இங்கதான் இடைப்பட்ட மட்டத்துல ஒசியா கப்பதான். நம்ம ஊர்ல மட்டத்துல ஒசி கேட்பான் பாருங்க. அது மாதிரி மட்டத்துல ஒசி கேட்ட மாதிரி அதை வந்து தண்ணி குடிக்கும் போது அங்கே தூக்கிக்குடி புறப்படும். சரி, மேல எல்லாம் இருக்கும் போது அடுத்த வீட்டுக்கு ஒரு இன்னொரு நாள் ஏற்பாடு. ஏப்பா நல்லா கம்மி சாப்பிடு மேல போ. அந்த வீட்டுல தண்ணி தெளிச்சு வச்சு பழைய கழுவிட்டு போ. அதுவும் கிடையாது ஆயிடலாம். ஏன் இந்த ரெண்டு வீட்டு வித்தியாசம்? பெரியார் சிந்திச்சார். பெரியாருடைய சிந்தனை, பெரியார் பாதிக்கப்படவில்லை, சிந்திப்புனால் அவர் இந்த உணர்வு ரொம்ப ஆழமா நல்ல. ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு கோபப்பட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக வேகமாக நினைப்பது என்பது இயற்கையானது. ஆனால் நான் பாதிக்கப்படாத போதே ஏன் சமுதாயத்தில் இந்த அமைப்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது அநீதி அல்லவா என்று சிந்திக்கிறாரே அந்த இளம் பிஞ்சு வயதிலே அவர்தான் பெரியார். அப்படிப்பட்டவருடைய சிந்தனை இதற்கு இவ்வளவு பெரிய சமூக மாற்றலை ஏற்படும். அதற்காகவே அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையிலே இறங்கினார். எல்லாமே தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை நம்முடைய தோழர்கள் ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்தால் பல உண்மைகள் தெரியும்.
பெரிய போதி மரத்துக்கு அடியிலே போய் அவர் வந்து அமர்ந்து கொண்டு திடீர்னு எனக்கு சிந்தனை வந்து சொன்ன புத்தரை போன்றார். நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, சம்பவங்களை வைத்து சொல்லுகிறோம், அவ்வளவுதான் நிகழ்வுகள். அதே போல ஆழ்ந்த பெரிய பெரிய நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்து விட்டு இந்த தத்துவங்களை பற்றியெல்லாம் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கி பெரியாருக்கு சிவபெரியார் இயக்குவார்கள். அனுபவம், நிகழ்வுகள், சுற்றுச்சூழல்கள் இவைகளெல்லாம் அவரை சிந்திக்க வைத்தன, சீர்தூக்கி பார்க்க வைத்தன. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய பாதல் வந்தது. கேட்டார் பக்கத்து வீட்டில் ஏன் எப்போதுமே ஒரு குடித்து விட்டு அந்த பெண்ணை போட்டு அடித்துக் கொண்டே இருக்கிறார். உடனே இவர்களிடத்திலே பஞ்சாயத்து போகிறது. ஏன்? பெண் உரிமை, இந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த பெண்கள் குழந்தைகளாக திருமணம். தன்னுடைய வீட்டிலே அதனுடைய சகோதரி மகளுக்கு கல்வி திருமணம், வைதீகம், சனாதனம். அதன்படி 8 வயசு பையன், 6 வயசு குழந்தை. எப்பா 110 ஆண்டுகளுக்கு முன்னால, 110 ஆண்டுகளுக்கு முன்னால 1909 அந்த கணக்கு கொடுப்பார் கூட. அப்படிப்பட்ட காலத்துல அந்த பையன் காந்திராவை அர்த்தம் பண்றான். உடனே அந்த பொண்ணை வந்து ஆமா என்னுடைய கட்டு உடனே அவர்கள் பண்றாங்க. இந்த காட்சியை நீங்கள் பெரியார் திரைப்படத்தை பார்த்துருக்கு. அப்போது பெண்ணியின் அடிமையானால் புத்தகத்திலே பெரியார் சொல்லுகிறார், தூக்கி நிறுத்தின. அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை, அவரே ஒரு வாலிபர், உள்ளூர்ல தொடக்காரு, வர்த்தகர், வியாபாரி, அவ்வளவுதான். உனக்கு மறுவாழ்வு புதுவாழ்வு கொடுப்பேன் என்ற உறுதியோடு உன்னை தூக்கி நிறுத்தின. அதை செய்தார். குழந்தை திருமண ஒழிப்பு, மீண்டும் விதவைக்கு மறுமணம், இந்த அத்தனைக்கும் சிவபெரியாரை கொள்கையாக வளர்ந்தது என்றால் அவருடைய சொந்த வாழ்க்கையுடைய அனுபவத்தை விட பெரிய ஆசான் வாழ்க்கையில் வேறு யாரும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் டீச்சர் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பெரியார் இந்த பழமொழியை பார்த்து வரவில்லை, இவரை பார்த்துதான் பழமொழி வேண்டுமானால் எதிர்க்குமே தவிர வேறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நிலையில அவர் ஒவ்வொரு தொழிலையும் அப்படி வந்தது. ஜாதி ஒழிப்பு கூட அந்த உணர்விலே தோன்றித்தான். ஏன் வேதப்படுத்துகிறார்? ஏன் சக மனிதன் கடன் வாங்கினான், கடன்காரன் என்று தப்பி போடுவதற்காக அவர் குறுக்கொழியை ஓடுறார். அதை பார்ப்பவர்களுக்கு பரிமாறுகிறார்கள். பார்ப்பவர்களுக்கு பரிமாறுகிற போது இவன் அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறான். நெருங்கிப்பேட்ட சாமியார், நான் கிழிச்சு சொன்னோம்னா நேரா அந்த எங்க அப்பாவோ வைத்தியர் கொடுக்க பரவ வைத்தியத்தை ஊறி போறவர் வெங்கட்ட நாயக்கர், பெரிய பிரபலமான பணக்காரர். அவருடைய தயவுல தான் பாப்பா விருந்து நடத்துறான். நெருங்கிப்பேட்ட சாமியார் வர்றார் அப்படிங்கிறதுக்காக போன உடனே எல்லாரும் தட்டி விட்டா எல்லாம் படுது. பார்ப்பனர்கள் மட்டும் சாப்பிடுற விருந்து. உடனே ஆக்கிரத்தோடு வர்றாங்க. அப்ப நினைத்து பாருங்கள் தோழர்களே, பெருமைப்படுத்த ஜாதி ஒழிப்பினுடைய விதை எங்கே இருந்து வந்தது? அந்த விதை மற்ற விதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அந்த விதை எங்கே இருந்து வந்தது? முதல் எங்கே இருந்து கிளம்பியது? சில நேரங்கள்ல சில செடிகள் கட்டடத்துக்குள்ள தாரா உழைக்கும், எச்சங்கள் மூலமா. அந்த எச்சங்கள் இருப்பாங்க, அந்த எச்சங்கள் மூலமா வரும். அந்த எச்சங்களை போல அது வந்த உடனே எப்படி வந்தது சொன்னார், தன்னுடைய தந்தை பிரபலமான பணக்காரர் ஆத்தவர்கள் சொல்லி, வெங்கடராஜா போச்சு, எல்லாம் போச்சு, அதான் போச்சு, ஜாதி போச்சு, எல்லாம் கொடுக்க உன் பையன். என்ன காரணம்? உன் பையன் வேலைதான் என்று சொன்ன உடனே விசாரணையே இல்லாம சமூகத்தை பழிவாங்கி தலையை வெட்டிய ராமனை போல இந்த ராமனை விசாரணை இல்லாமல் தன்னை பெரியாருடைய செருப்பு எடுத்து அடி கையில் வந்து ஒரு வாழ்க்கை. தன்னுடைய தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன். அந்த இளைஞன் திருமணம் ஆன பிற்பாடு அடிப்பட்டார். கவனிக்கவில்லை. அவர் முன்னிலையிலே செருப்படுத்தாங்க. அதை எதிர்த்து அவர் பேசுற அடிய வாழ்க்கை சிந்திக்கிறார். இந்த நியாயத்துக்காக பாராட்டணும்,
அவன் மாநிலங்களை ஏமாத்திட்டு ஓடுறான், அபிராமையை தாண்டி ஓடுறான். அவனை கடைபிடிக்கிறதுக்காக நாம சொல்றோம், நான் ஓடி போய் பிடிச்சு விட்டா தப்பா? நியாயத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்வதற்காக நான் குற்றவாளியா? அதுக்கு எனக்கு தண்டனை எப்படியா? தந்தை மீது கோபப்படல அவர்தான். அதனாலதான் அவர் பகுத்தறிவு பகல் அவர் தந்தை பெரியார்கள். இது என்ன மூல காரணம்? அந்த மூல காரணம் ஜாதி தானே. இவன் அகப்பாவம் ஜாதி, என் ஜாதி பிடித்து போச்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதி தானே மிக முக்கியம். இந்த கோபம் போயிட்ட அந்த சிந்தனை இப்படி ஒவ்வொன்றாக சேர்ந்ததுதான் ஜாதி ஒழிப்பு, சுயமரியாதை ஒழிப்பு, பெண்ணடிமை நீக்கம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரம். அப்படி வந்தனால அதனுடைய விளைவுதான் ஜாதி ஒழிப்பு. வைக்கத்திலே அவர் விரட்டி 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 அடித்தார். அந்த போராட்டம் அந்த ஜாதி பாம்பை விடாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே 24 தொடங்கிய அந்த ஜாதி ஒழிப்பு சமத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்த. எல்லோரும் சமம், யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது என்பதற்கான சூழ்நிலை. அந்த சூழலை நிலைநிறுத்துவதற்கு பிறந்ததுதான் சுயமரியாதை இயக்கம். குடியரசு மூலமாக அனைத்துயிர் ஒன்று என்று எண்ணி அனைவருக்கும் அருமசி எவருக்கு மாற்றி அனைவருக்கும் பேதா பேதம் மனதுக்குள் தீர்வோச்சு. இப்படி ஒரு தத்துவம், இந்த தத்துவத்திற்கான சுயமரியாதை இயக்கம் கண்டது. அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸா? காங்கிரஸ் பேசியது. இது பார்த்தா உடனே ஜாதி ஒழிப்பு சமத்துவ உறவு நடத்த காங்கிரஸ் இருக்கும் போதே என்ன காரணம்? ராமனே விட்டாங்க, கிருஷ்ணனே விட்டாங்கன்னு சொன்ன உடனே திருப்பூர்ல 1922 அந்த போராட்டம் சொன்னாலே யாருக்கு என்ன பேசுறாரு? இல்லையா ராமாயணம் அது ஜாதியை காப்பாற்றுன்னா அதையும் கொடுக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. ராஜோட வச்சு எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. உடனே ரொம்ப நேரா சொல்றது பயந்துக்கிட்டு கார்ல வரும்போது மத்தியானம் ராஜாஜியும் ஆச்சாரியாரும் பெரியார் என்ன நாய்க்கரை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப பெரியார் நாய்க்கரை நீ ரொம்ப பேச்சு பண்றான்னா ஜோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தேவை. யார் நாய்க்கு சொல்ற ராஜாஜி பெரியார் எப்பா நீங்களும் நானும் பழக்கார 1922 திருப்பூர்ல காங்கிரஸ் கட்சி. உடனே பெரியார் சரிங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கோபம், நீங்க உடனே ஆச்சாரியார் என்ன நீங்க ஸ்ட்ராங்காவது இதா இருக்க மடப்பயிர்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காவது இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டதான் இருக்கும். இந்த மடத்தனத்துக்கு எப்படி பரிகாரம் வருது அவர்தான் தெரியும். உடனே அந்த உணர்வு அதற்காக அன்றைக்கு துவக்கியது 1973 டிசம்பர் 19ஆம் தேதி கடைசியாக உங்களை எல்லாம் சூத்திரனாக நான் விட்டு சாக போகிறேனே என்பதுதான் எனக்கு வருத்தம். எனவே நான் இந்த இயக்கத்தின் இந்த போராட்டத்தை நான் அறிவித்து அதை வெற்றி காண வேண்டும் என்று சொல்லித்தான் கடைசியாகத்தான் அவரால் அடிப்பட்ட ஜாதி பாம்பு தெருக்களிலிருந்து ஓடி, வைக்கம் தெருக்களிலிருந்து ஓடி, சேர்மாதேவி குழுவிடத்தில் வேதத்திலே இருந்து விரட்டப்பட்டு வரிசையாக பல்வேறு காலகட்டங்களிலே பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே தனித்தது கண்ணீர் பானை என்றெல்லாம் வைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சமத்துவம் வரக்கூடிய கடைசி கட்டத்தில் ஒரு இடம் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த இடம்தான் கோயில் கருவறை என்று கண்டி கருவறைக்குள்ளேயும் அங்கேயும் ஜாதி பாம்பை விடக்கூடாது, அந்த வர்ணாசிரம தர்ம பாம்பை ஒழிக்க வேண்டும் என்று கருதி மிகப்பெரிய அளவில் உள்ளே போனார் அல்லவா. அந்த பணியை அறிவித்தார், களம் கண்டார். அதற்காக இறுதியிலே அறிவிப்பு கொடுத்தார். ஐயா இந்த பணி அம்மையார் தொடங்க. அன்னையாருக்கு பிறகு பயணங்கள் நின்றுவிடவில்லை.
நாம் நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரே நேரத்தில் இடையில் அரசாங்கம், ஒரு அரசு, பெரியாருக்கே காணிக்கையாகப்பட்ட அரசு. ஆனாலும் அந்த அரசு நினைத்து எல்லாம் முடித்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களே, நடைமுறையில இடையில நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றமாக இருந்தால் கூட கொஞ்சம் நிலைமைகள் புரியும். உச்ச உயர் நீதிமன்றமாக இருந்தால் கூட புரியும். ஆனால் உச்ச நீதிமன்றம் நேரடியாக பார்க்கிறார். அங்கே படையெடுத்தார்கள். அங்கே பலவிதமான சட்ட போராட்டங்களை, தடைகள் எல்லாம் மாற்றி மாற்றி உருவாக்கினார்கள். ஏறத்தாழ இந்த சட்டம் நிறைவேறியது 1970-71 என்று சொன்னால், இது செயலுக்கு வரவிடாமல் மாறி 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 பல வழக்குகள், ஒவ்வொரு வழக்கிலும் திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி கொண்டு வந்த சட்டம் செல்லுபடியாகும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்த முரண்பாட்டை எடுத்து பார்க்க வேண்டும். சட்டம் செல்லுபடியாகும். ஆனால் அந்த இடத்துல ஒரு மயக்கம், அதுக்கு ஒரு புகழ்ந்த ஒரு மேடு, இதுதான் பார்ப்பது. எப்பவுமே சட்டத்தை நிறைவேற்ற விட்டுருவான். ஆனால் செயல்படாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன புகழ்கள், குறுக்கு வழிகள் பண்ண முடியுமோ செய்வார்கள். இது அத்தனை இருந்தது. பெரியாரும் கலைக்கவில்லை, அன்னை மணியம்மையாரும் கலைக்கவில்லை, நாமும் கலைக்கவில்லை. தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வந்த காலத்தினால்தான் 1970 தொடங்கிய சட்ட போராட்டம் 2021 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற அந்த மாபெரும் தொடர்பை நீதி கட்சியுடைய தொடர்ச்சியின் காரணமாகத்தான் நான் என்னுடைய தந்தை பெரியார், என்னை ஆளாக்கிய பெரியாருக்கு, அண்ணாவின் வழிநின்று இந்த ஆட்சியே அவருக்கு காணிக்கை சொன்ன தந்தை பெரியாருக்கு இறுதி மரியாதை கொடுக்க முடிந்தேன். என் பதவி போனாலும் பரவாயில்லை, அது எனக்கு வாய்ப்பு பெருமை என்று கருதி. ஆனால் அவரை துதைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய நெஞ்சில் ஒரு சங்கடம். என்ன சங்கடம் என்றால், நெஞ்சில் ஒரு முள்ளோடு துதைத்தோம். அந்த முள்ளை அகற்றுவது எப்படி? அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். அதன் மூலம் ஆதிதிராவிடரும் அர்ச்சகராக வேண்டும். ஜாதி தீண்டாமைக்கு இறுக ஆணி அளிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் அல்லவா? அந்த கருத்து நான் அதை நிறைவேற்ற முடியாமல் போகிறேன் என்று கலைஞர் வருந்தினார். கலைஞருடைய ஆதங்கம் அப்படியே இருந்தது. அடுத்து ஸ்டாலின் வந்தார். நாமும் போராடினோம். அம்மா களத்தில் இருந்தார்கள். நாம் அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கம் சாய்ந்து விடவில்லை, ஓய்ந்து விடவில்லை, விழுந்து விடவில்லை. உங்களை போன்ற தோழர்கள் இதோ இது தொடர்புகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணற்ற தோழர்கள் வீடு கொண்டு எழுந்தார்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு ஆட்சி மாற்றம் மிக தெளிவாக, அது வெறும் காட்சி மாற்றமாக இல்லாமல் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த நம்முடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய அவருக்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்று சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அவர்கள் என்ன கேட்டால் ஆதீனங்களை அழைத்து நேர உத்தரவு போட்டு பெண்கள் உட்பட எல்லோரையும் அமர வைத்து விட்டு முதல்வர் எங்கே வந்தால் வரவேண்டிய இடத்துக்கு சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்தார். இந்த வெற்றி எங்களிடமிருந்து அவர்களுக்கு அன்பு பரிசாக கொடுத்தார். அதுதான் ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 15 பலப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஆகஸ்ட் 14 அன்றைக்கு பெரியாற்றில் வந்து தோழர்களோடு வந்தார், பொறுப்பாளர்களோடு வந்தார். வந்து அனைத்து சாதிகள் பெரியார் நெஞ்சில் வைத்த முல்லை நாங்கள் எடுத்து விட்டோம். கலைஞரின் ஆதங்கம் இப்பொழுது வருஷம். எனவேதான் ஜாதி ஒழிப்புக்கு நேற்று தலைப்பண்ண நேற்று. இன்று என்ன நிலைமை? விடலாம் இன்னும் இருக்கு. இன்னும் எவ்வளவு திமிர்த்தனம். ஜாதி என்பது அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சுட்டி காட்டினார். அது ஒரு கட்டடம் இல்லை, அது ஒன்றும் மாபெரும் மசூதி இல்லை.
உடனே ஆர்எஸ்எஸ்காரன் போய் அங்கிருந்து கலப்பாடு எடுத்துட்டு போய் காங்கிரஸ் டைவோட, அதாவது நரசிம்மராவ் போன்றோட கஞ்சாடையோட எல்லாம் போட்டாங்க அல்லவா. இன்னைக்கு நாங்கள் காவி கொடியை இருக்கிறோம் சொல்லுகிறாங்க அல்லவா. அது மாதிரி அது எங்கே போராடும் கட்டணம் இருந்தா போய் உடைச்சிட்டு வந்துடலாம் அல்ல, மூளையில வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மண்டல் கவி சொன்னார். சுயமரியாதை இயக்கத்துக்கு தனி திறமை என்னென்றால், மண்டல் கமிஷன் அறிக்கையிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பெருமை, நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுங்களா? மிக முக்கியமா எழுது. The battle was fought. இந்த போராட்டம் எங்கே நடத்தப்பட்டது? The battle was fought not on the streets. தெருக்களிலே நடத்தப்படவில்லை. But on the minds of the people. மக்களுடைய மூளைக்குள்ளே நடத்தினாங்க. ஏண்டா நீ பண்ணல, நான் எப்படியா பண்றேன், நான் எப்படியா பண்ணல, நான் எதுக்காக சக்கரி, நீ எதுக்காக பாப்பா, நீ எதுக்காக பிராமணன், நான் எல்லாம் மனிதர்களாக எப்படி சமத்துவம் வேண்டாமா, சகோதரத்துக்கு வேண்டாமா, என்ன பார்த்த உடனே ஓடுறியே பன்றி முகத்துக்கு நாள் சாப்பாடு செஞ்சா பன்றி வந்து நாய் அப்படி பார்த்தா பூச்சி வந்ததுன்னா போயிடும். எங்க மனிதர்பத்துல மிக முக்கியமாக எழுதக்கூடிய மனிதர்பத்துல எழுதி வச்சிருக்கிறான். மிக முக்கியம் மனிதன் என் சகோதரன் உழைக்கிறவன், இவன் சாப்பிடுறதுக்கு எவன் அரிசியை கொடுத்தானோ, உழைச்சி நெல்லா பாதுகாப்பு கொடுத்தானோ, இவன் சாப்பிடுறத அவன் பார்த்தா நம்மால் சூக்குறேன், பார்த்தா பாப்பான் சாப்பிடுறத பார்ப்பது மனிதர்களே சாதாரண மனிதர்கள் எதுவும் ஆகாரத்தினால உடனடியாக அந்த அதனாலேயே தீட்டு என்னங்க பன்றி கூட மோந்தாதான் நாங்க நம்ம தோழர்கள் உழைக்கிறவன் ஆட்டாலே இப்படி இருந்தான். எதிர்ப்பு இயக்கம் இந்தியாவிலேயே மக்கள் இயக்கமாக, போராட்ட இயக்கமாக இத்தனை தோழர்கள் இங்கே ரத்தம் சொரிந்தனரே, உயிர் கொடுத்தனரே, இந்த மாதிரி ஒரு இயக்கம் உலகத்தில் பார்த்ததுக்கா தோழர்களே. அதனால்தான் 61 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு போராட்டம். எனவே அன்றைக்கு வந்தோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு. ஆனால் முடித்து விட்டதா பயணம்? இல்லை. மைல்கற்கள் தாண்டி இருக்கிறோம். பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் நமக்கு தோற்பதில்லை. அது தொடர்பாக போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என்ன சூழல்? 69 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் வெவ்வேறு ரூபத்தில் இருக்கிறது. எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற ஒரு பேராற்றல் பெரியார் என்ற அந்த நுண்ணாடிக்கு உண்டு. அதை பின்பற்றுகிறவர்கள் நாம் அலங்காரமாக பார்த்தோம். இப்ப எங்க பார்த்தா அந்த சாதி மறுப்பு தேர்வு படிப்பு போட்டு இந்த மாதிரி முக்காடு போட்டு கிடையாது, குழந்தை திருமணம் கிடையாது, தேவதாசு திருமணம் கிடையாது, சொத்துமே உண்டு. தூரம் வந்தவுடனே படிச்சு வெளிநாட்டு போறாங்க பிள்ளைங்க, படிச்சுட்டு வக்கீல்கள் எங்க பெண்கள், டாக்டர்கள் பார்த்தா நீ பகுத்தறிவாளர்களை இருக்காங்க, வேற ஒன்றும் தான் வேண்டாம். நம்முடைய தோழர் நினைச்சு பாருங்க, இங்கே ஆசிரியர், அதே போல தோழர் ஆளாடி தோழர் மிகப்பெரிய ஆளுநர். ஆக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக எத்தனை தோழர் சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாம். இப்ப அந்த மாதிரி ஜாதி ஒழிய போதேன்னு தெரிஞ்சவன் என்ன பண்றான், மூளையில மறுபடியும் ஜாதியை போதை ஏற்றான். எப்படி வந்து இன்னைக்கு கஞ்சா போதை இருந்தால் அதாவது ஒரு தீர்வு, ஆனா மதம் போத ஜாதி போல அதை வந்து என்ன பண்றான், நம்ம புரியாத இடத்துல ஏமாற்றி நாம் ஆட்கள் வேலை செய்யறாங்க. 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க, 2 பேரும் சென்னையில் இருக்காங்க, 2 பேரும் கம்ப்யூட்டர், 2 பேரும் படிப்பு, 2 பேரும் டாக்டர், 2 பேரும் வக்கீல் சமூகத்தில் இருக்காங்க. ஒருவரை புரிந்து கொள்கிறார்கள், வாழ்க்கையை அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு பெரிய மாற்றம். ஆனால் அந்த மாற்றத்தை எப்படி அடிப்பது? உடனே கூலிப்பட்டாளத்தை கொடுத்து இந்த மூளைக்கு காயத்தை ஏற்கலாம், மூளையில போய்
போதை ஏற்றான். இந்த ஜாதி பெருமைன்னா நம்ம குலப்பெருமைன்னா நாம எப்படிப்பட்ட ஜாதி, நாம் நெருப்புல இருந்தோம், வானத்தில் குடிச்சோம், ஆற்றுல இருந்தோம், எதையோ சொல்லி இவனுக்கு போதை ஏற்றி என்ன செய்யணும்? முன்னாள் இல்லையா கூலிப்பட்டாள். கூலிப்பட்டான் அந்த காலத்திலிருந்து அந்த கூலிப்பட்டாளத்துக்கு பேர் விபீஷணன், அந்த கூலிப்பட்டாளத்துக்கு பேர் அந்த கூலிப்பட்டாளத்துக்கு பேர் அனுமன். அதுதான் இன்றைய கூலிப்பட்டாளத்தில் உருவாகி இருக்கிறான். ரொம்ப மலிவான இடத்துக்கு போறான். போன உடனே அவங்க மிகப்பெரிய அளவுக்கு அவரை சொல்லலாம் ஆணவ கொலை என்று வரும்போது அது தடுக்கிறாங்க. அதிகம் வரல. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் என்ன சொல்றான்? இந்த ஜாதி ஒழிப்புடைய வெற்றி பெற்று விட்டதுன்னு காட்டக்கூடாது பார்க்கிறவர்களுக்கு. அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? இவங்க ஜாதி ஒழிப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க ஜாதி ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு மனமாகும், ஜாதிக்கு ஒரு இது நல்ல தகவல் எந்தெந்த ஜாதிக்கு எந்தெந்த ஜாதிக்கு என்று வைத்துட்டார். எனவே நமக்கு வேலை இருக்கு. அது ஆணவ கொலைகள் வந்தவர்கள் இதை கண்டித்து நாமும் முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஒருவருக்காரர்கள், இடதுசாரிகள், மற்ற முற்போக்கு அத்தனை ஒன்றாக நினைத்து நாம் விடுதலை சிறுத்தைகள் இப்படி எல்லாரும் சேர்ந்த உடனே குரல் கொடுத்தோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய மாநாடு மலர்களை நகர்ல அந்த மாநாடு நிறைய மாநாடு, அந்த மாநாட்டிலே நாம் தீர்மானத்தை போட்டோம். மாலையிலே நம்முடைய முதல்வர் அவரெல்லாம் அதை சொல்லலாம் காட்டணும். அந்த தீர்மானம் என்ன சொல்லி அவருக்கு தெரியும். இந்த தீர்மானம் திராவிட இயக்க மாநாட்டுக்கு தீர்மானங்களுக்கு ஒரு தனித்தன்மை இந்தியாவிலே உலகத்திலே வேறு எந்த இயக்கத்துக்கு இல்லாம ஒரு தனித்தன்மை சொல்றேன். இன்றைய மாநாட்டின் தீர்மானம் நாளைய அரசுகளுடைய சட்டங்கள் திட்டங்கள் 29 பிப்ரவரி மாநாடு முதல் மாநாடு, 100 கழித்து இன்னொரு மாநாடு, 100 அன்றைக்கு நாங்கள் கருவிலே போய் உருவமே எப்படி இருக்கு, கருவில கூட இருக்கு. ஆனால் கருத்திலே இருந்தோம். அந்த கருத்து எங்களை மன்னனாக்கி இருக்கிறது. இந்த சட்டை தான் என்னை மன்னனாக்கி இருக்கிறது. இந்த இயக்கம் தான் எனக்கு விடுதலுக்கு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு பெரியத்தோழனும் மாநிலத்தை சொல்லி மானமும் அறிவும் மனிதருக்கு அழகிய சொல்லக்கூடிய அவருக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி காட்டியிருக்கிறார். எனவே இன்றைக்கு பெரிய வாய்ப்பு வந்தார் சொன்னோம். 15 நாள் தீர்மானம் மாதிரி ஆணவ கொலைகள் என்பது இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கடுமையான சட்டம் வரும் என்று அறிவித்து அதற்கு ஒரு சரியானபடி இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை ஓட்டை பிப்ரவரி சட்டத்தை அண்ணா கொண்டிருந்தார். அதில் கூட எந்த ஓட்ட உரசல் இன்று இருக்கக்கூடாது. அதுக்காக ஏற்பாடு பண்ணி மரம்தான் பெரியாரத்தை காட்டித்தான் செய்தார். அது மாதிரி ஆணவ கொலை சட்டம் வந்தா அது எந்த விதமான ஆங்கிலத்தை சொல்வார்கள் சந்து பொந்துகள், சட்டத்தின் சந்து பொந்துகள் நுழையப்படுதுன்னா வக்கீல்களாக நாங்கள் தொழில் நடத்துறது. அந்த சட்டம் சந்து பொந்துகளுக்கு இல்லாம நிறைவேற்றத்துக்கு ஒரு நல்ல நீதிபதி குழுக்கள் போட்டு அங்கே செயல்படுத்தி விட்டு அப்படியே கம்பீரமாக வந்தார். பெரியார் உலகத்துக்கு ஏதோ 1.5 கோடி நான் சொன்னதை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறேன். இதோ பாருங்கள் என்று பெரியார் திறனுக்கே வந்தார். பெரியாருடைய கொள்கைகளுக்கும் பெரியாருடைய வந்தார். நாளைய பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் சொல்வதற்கும் அவர் தன்னுடைய சகத்தோழர்களோடு வந்தார் என்றால் இதை கண்ட ஆரியம் பேசுகிறது, ஆரியம் அகறுகிறது. ஆரியத்துக்கு ஒரே ஆவேசம் என்ன சொல்றான்? ஆகா எல்லாமே இவர் பிரிக்க முடியலையே என்று சொல்கிறார்கள். எனவே தான் ஜாதி ஒழிப்பு என்று இருக்கிறது. அது நமக்கு வெறும் கனவல்ல தோழர்களே, அது நமக்கு லட்சியம் என்பது மட்டுமல்ல, நடைமுறையிலே பல வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடம். ஆகவேதான் ஆணவ கொலைக்கு சட்டம் வந்திருக்கு. அடுத்து நாளை, இன்று நாளை நாளை என்ன வேலை? அதுவும் தீர்மானத்தில் இருக்கு. மிக முக்கியமாக இந்த சட்டம், அதாவது அசாத்திய மேல அன்றைய
முன்னாடி இந்த போராட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி சில தோழர்களுக்கு தான் தெரியும் இளைய தலைமுறை இப்போது வந்திருக்கிறது. அவரை வரவேற்பு அந்த இளைய தலைமை சொல்லணும். ஒரு தீர்மானத்தை இங்கே குறித்த ஒரு துணை பொதுச் செயலாளர்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த அரசியல் சட்டத்தில் 17வது விதியில என்ன இருக்குன்னா, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. எந்த ரூபத்தில் தீண்டாமை இருந்தாலும் அது தண்டனைக்குரியது. Untouchability is upon it, and its oil and its practice in any form is permitted by law. சட்டத்துக்கு எந்த ரூபத்தில் இருந்தாலும் 17. தந்தை பெரியார் போன்ற அதில் சட்டப்படி ஒரு அவகாசம் வேண்டும், ஒரு வழிமுறை சொல்லணும். நாம் அடாவடியாக பேசுறது அல்லது நமக்கு விளம்பர வேண்டும் என்பதற்காக பேசுகிறது கிடையாது. நியாயங்கள் வெற்றி பெற வேண்டும், நியாயங்கள் தோற்கப்படக்கூடாது, தோற்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தோழர்களே அதை வந்தபோது இங்கே சிறப்பாக தீண்டாமை என்ன அந்த அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா ஜாதியை இல்லாமல் எப்படா தீண்டாமை அவரும் கேட்டார், பெரியாரும் கேட்டார், அம்பேத்கரும் கேட்டார். ஒரு நாணயத்துக்கு 2 மக்கள். ஒரு மனிதன் தீண்டத்தகாதவா இல்லையான்னு எப்ப முடிவுபடுற? அவர் பெண் ஜாதி, அஞ்சாவது ஜாதின்னு சொல்ற, பார்க்கப்படாத ஜாதிங்கிற, நெருக்கப்படாத ஜாதிங்கிற. எனவே ஜாதி என்பது வேர், தீண்டாமை என்பது கிளையிலே வந்து இருக்கிறது. கிளை வெறும் கிளைய வெட்டணும்னு சொல்றாரு. வேற வெட்டினா விஷமரம் மீண்டும் மீண்டும் துளிக்கும். அதனால்தான் இலைகள்லாம் இப்ப அதை போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, மிக முக்கியமா. அதனால்தான் இன்னைக்கு எதையை முக்கியமா ஒட்டி கொண்டிருக்கணும், எதையே வந்துருக்கா மிக முக்கியமா வேறையே விழுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புல தான் அந்த இடத்துல தீண்டாமைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கேஷ் இஸ் அப்பான். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரே நாடு, ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் ஒரே 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 ஜாதின்னு என் சொல்றது என்ன தவிர ஒரே ஜாதி, எல்லாரும் ஜாதி, மாநில ஜாதி வேற. எல்லா இடத்துலையும் நிலத்துல வேணும்னா வித்தியாசமா இருக்கலாம், கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், கொஞ்சம் சிறப்பா இருக்கலாம், அல்லது மஞ்சளா இருக்கலாம். ஆனா மனிதன் தானே. ஆனா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு தத்துவம் நம்ம சொல்றோம். ஆகவேதான் போடும். இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் பிறக்கும் போதே ஒருவன் மேல்ஜாதி, பிறக்கும் போதே ஒருவன் கீழ்ஜாதி, ஒருவன் தொடரக்கூடிய ஜாதி, இன்னொருவன் தொடரக்கூடாத ஜாதி, ஒருவன் படிக்கக்கூடிய ஜாதி, இன்னொருவன் படிக்கக்கூடாத ஜாதி, ஒருவன் மூட்டெடுக்க வேண்டிய ஜாதி, இன்னொருவன் சுகமாக அனுபவிக்கக்கூடிய ஜாதி என்ற நிலை இருக்கக்கூடாது என்று வைத்துத்தான் தோழர்களே மாலையை சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் எப்படி வாழ்றாங்கன்னா, பத்திரிகை எடுத்தீங்கன்னா பெரியவா மகாமகா பெரியவா மிகப்பெரிய அவரோட குழந்தை போடுறதுக்கு எனக்கு கவலை இல்லை. நீங்க உங்க ஜாதியத்தை. ஆனா எல்லாருக்கும் மேல நம்ம ஆளுக்கு பாருங்க, இவருக்கு அந்த போதை வந்த உடனே சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? வருட தர்மம் என்ற ஒரு நூல், அவருடைய உபதேசம். அதுல என்ன சொல்றாரு நண்பர்களே? இன்னமும் அதைத்தான் உண்டாக்குறதுக்கு ஆலோசனை, அதை உண்டாக்குறதுக்கு தான் நம்முடைய கொள்கை, அது எதிர்க்கிறது தான் திராவிட கொள்கை. அதனாலதான் மிக முக்கியமா சொல்றோம், இதுதான் திராவிடம், இதுதான் திமுக, திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் RSS, இதுதான் பாஜக. இது நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில இருக்கிறார். மிக முக்கியமா அதாவது விசேஷ தர்மம் ஈஸ்வர் நல்ல கவனம் எப்படி புடிச்சு சொல்றாங்க. இவரு மகாமகா பெரியவா சொன்னார் வருண தர்மம் இந்த நூல்ல சொல்ற, சென்னையில பேசியிருக்காரு, அது புத்தகம் அங்க.
விசேஷ தர்மங்கள் என்று இவைகளை தவிர விசேஷ தர்மங்கள் என்று சில உண்டு. ஈஸ்வரன் அவா முடியாது. ஈஸ்வரன் கடவுள் ஈஸ்வரன் நம்ம எந்த ஜாதியில் எந்த குடும்பத்தில் எந்த இடத்தில் நல கவனி எந்த ஜாதியில் எந்த குடும்ப நிலையில் எந்த நிலையில் அதாவது வறுமை எந்த நிலையில் பிறப்பித்திருக்கின்றாரோ அதற்காக சில தர்மங்கள் உண்டு. வர்ண தர்மம் இவைகளைத்தான் விசேஷ தர்மங்கள் என்று சொல்வார். பிராமணனுக்கு பிறந்ததற்காக அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. பழையனாக பிறந்ததற்காக அவன் செய்ய வேண்டும். பிராமண பழைய படிச்சு ஒரு இடத்துல 30 மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே இதெல்லாம் மாற்ற முடியாது. இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே அதைத்தான் எடுக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அன்று மட்டுமல்ல இன்றும் சொல்லும். அது மட்டுமல்ல, இப்ப எல்லாரும் சமமா பேசுறோம்னா எவ்வளவு ஆபத்து. யாரு பெரியவா சொல்றார், இது மிக முக்கியமா அவருடைய உரையில என்ன சொல்றார், இப்படி எல்லாம் இதை பற்றி கவனிய நேரம் இல்லை. நான் சுருக்க போற அடுத்து முடிக்க போற பேச அதுல இப்படி இல்லாமல் எல்லாம் இப்படி இல்லாமல் எல்லோரும் எல்லாரும் அது அவருடைய மொழி எல்லாரும் எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் என்ன பிரயோஜனம்? வீணாக யாருக்கு அது வேற கேள்வி. வீணாக கஷ்டத்தான் உண்டாகும். குடும்பமே நன்றாக நடக்காது. ஒருவன் செய்வது எல்லோருக்கும் நன்மை தரும். சதுர்வண்ணமும் இப்படித்தான் உள்ளது. பிராமணன் தன் கர்மாக்களை பண்ணுவது எல்லோரும் உத்தேசித்தார். பிராமணன் பழையனுடைய குழந்தையினுடைய சேமத்தையும் அவை சொல்வதற்காக சத்திரியில் அரசாடுவது எல்லோருக்கும் நன்மை. வயசின் வியாபாரம் செய்து அப்படியே இந்த நியமத்தால் லோக வியானம் சுலபமாக நடைபெறும். எல்லாம் சூழ்நிலை பெரியார் வச்சு சிவபெரியார் வச்சு அந்த இடத்துல வந்தார். மிகப்பெரிய ஆகவே இப்ப இந்த நம்முடைய மனிதர்மம் போராட்டம் ஜாதி ஒழிப்பு மனிதர்மம் மிக முக்கியமான மனிதர்ம அடிப்படையில போராட்டம் தான் இந்த அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டம் வந்தது போல மனிதர்மம் தான் அரசு சட்டம் ஆகணும்னு அன்றைக்கு சொன்னாங்க. நாளைக்கு அந்த முயற்சி. எனவே நான் ஜாதியை பாதுகாக்கிற தன்மைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நாளை இன்று நாம் செய்ய வேண்டிய வேலை கடுமையான பிரச்சாரம் போராட்ட காலம். அடுத்தபடியாக நம்முடைய அரசாங்கம் இருக்கிறதுனால போராட்டம் அரசாங்கத்தினுடைய முடியும். மக்களை நாம் என்றைக்கு தயாராக வைத்திருக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. நேற்று இருந்ததை எதிர்த்து பெரியார், நம்முடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் மற்றவர்கள் குலக்கல்வி எல்லாவற்றையும் வைத்தார். அவர்கள் தந்ததை பாதுகாக்க வேண்டும். அவள் தந்ததை பெருக்க வேண்டும். அது சொத்து பெருக்க மட்டுமல்ல, கொள்கை பெருக்கம், வெற்றி பெருக்கம், இவைகளெல்லாம் உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உரையை செய்து நாளைக்கு என்ன வேலையை சொன்னால் இதுதான். தீர்மானம் போட்டாரு பாருங்க. எப்ப ஐயா போட்டாரு? 73. இன்னைக்கு என்ன தேதி? நல்லா நினைச்சு பாருங்க. 85ன்னா அது ஒரு 27 20 கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு பக்கம் வரணும். 47 அதாவது அரை நூற்றாண்டு அதான் சொன்னேன். ஒரு வேற எடுக்க ஒண்ணுதான். அரை நூற்றாண்டுனா 50 தான். ஆக அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால போட்ட அதே தீர்மானம் ஐயா காலத்துல ஐயாவுனால ஐயா வைத்துக் கொண்டு சென்னை பெரியாற்றில் போட்ட அதே தீர்மான வாசகத்தை மீண்டும் லால்குடியில் 350 தோழர்கள் போராடி பல பேர் பிணங்களாக்கி மிகப்பெரிய போராட்டங்கள் சொல்லி தண்டனை 3 ஆண்டுகளை அனுபவித்து பல குடும்பங்கள் தங்களை மெழுகுவர்த்திகளை போல எடுத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு பிறகு வந்திருக்கிற தலைவர்.
அன்றைக்கு அந்த ஆலமரங்கள் இன்றைக்கு விழுதுகள். இந்த விழுதுகள் வெட்டி விழுதுகள் அல்ல. இந்த விழுதுகள் அந்த பணியை தொடர வேண்டும். அந்த சூழல் தான் தந்தை பெரியார். அந்த பணிதான் ஜாதி ஒழிப்பு பணி. அந்த பணியை நாம் எடுக்க வேண்டும். எனவே மாநாட்டின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நம்முடைய வேண்டுகோள், அரசியல் சட்டத்தை திருத்துங்கள். அதில் 17ஆம் விதியிலே தந்தை பெரியார் சுட்டிக்காட்டிய தீண்டாமையை தூக்கி போடுங்கள், ஜாதி என்று போடுங்கள், ஜாதி ஒழிய வேண்டும் சொல்லுங்கள். அதுவரையில் எங்கள் போராட்டம் ஓயாது, ஒழியாது. எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். இடையிலே சில பிரச்சனை வந்தாலும் போதாது. நாளை கல்வி, நாளைய மனிதனும் வரும். அன்றைக்கு பயந்து, இன்றைக்கு 85, அன்றைக்கு அவர்கள் வயது என்ன 61 கழிச்சு பார்த்தா 20 வயது தன்னாடி வைத்தார். ஆனா சொல்றாரு, நான் விசாரிச்சேன், சொன்னார், மருதை சொன்னார், ஐயா நான் 5 தடவை போயிருக்கேன், இப்பவும் நான் யாரை சொல்றீங்க, என்னதான் செய்ய தயாரா இருக்கேன் சொல்றார். எனவேதான் அவர்கள் முன்னாள் வாலிபர்கள் பெரியார் சொன்னார். அவர்கள் முன்னாள் வாலிபர்கள் இருந்தார், பின்னாள் வாலிபர்கள் தான். நம்மளோட யாரும் ஆனால் போடாது. எனவே தான் நண்பர்களே, நாம் சோர்ந்து விடக்கூடாத காலம். நமது காலம், நமது இலக்கு உறுதியானது, நமது பாதை தெளிவானது, நமது பணி என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது. அதற்கு ஒரு ஆதரவான ஒரு அரசு 1926 வேண்டும் வேண்டும். அங்கே மிக முக்கியமாக முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆட்சியை கொண்டு வருவது ஜாதி ஒழிப்பு, ஆணவ கொலைகளுக்கு முடிவு தேடும், வாய்ப்பு தேடும். எனவே 2 பணிகள் நமக்கு தான். பொதுமக்கள் கொள்கை பேரம், அந்த கொள்கை பயணத்தினுடைய உடனடியானது 26. எஸ்ஐஆர் அல்ல. எஸ்ஐஆர் சொன்னால் என்ன அர்த்தம் மிக தெளிவாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய உரிமைகளின் மூலமாக தெரிகிறார்கள். எனவே நாம் தான் தேர்தலில் நிற்கலையே என்று நினைக்கக்கூடாது. தேர்தலில் நிற்கிறவர்களுக்கு அவர்கள் தொகுதியை பற்றி மட்டும்தான் கவலை. நமக்கோ நாட்டை பற்றி கவலை, நமக்கோ தலைமுறையாக கவலை. எனவே தோழர்களே, மாலையில் மற்றவர்களை சொல்லுகிறேன், வந்து சிறப்பாக இறுதியாக நம்முடைய தோழர் வாழ்க்கையாளர்களும் அவர்கள் குடும்பமும் பாரம்பரியமான அவருடைய தந்தையார் ராவணன் அவர்களானாலும் மணியம்மாள் அவர்களானாலும் அதே அரங்கத்தில் ஒரு விழா கொண்டாடி இருக்கோம் ஒரு ஆண்டு. அதே மாதிரி இங்கே குழந்தை தெரசா இருந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பேர பிள்ளைகள் வரைக்கும் எல்லாம் குஞ்சுகள் எல்லாம். ஆகவே அவர்களுடைய அன்பு தாண்டி எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லுவார், என்னை பார்த்தா அவருக்கு உடல்நல கால் வலி, ஐயா என்னை கொஞ்சம் மறுப்பில் எல்லாரும் பதவிக்கு வரணும்பாங்க மற்ற கட்சியில். ஐயா என்னை கொஞ்சம் மாற்றிருக்கேன், நான் எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் தலைவர்களால் ஓட முடியல அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், பரவாயில்ல இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வரையிலாது இருங்க, அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி தான் அடுத்து ஆல்பர்ட் வர போகிறார். அது சந்தேகப்படல, தோழர்கள் வருவாங்க. அந்த நிலையில அவர் என்ன பண்ணாரு, நான் எதிர்பார்க்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வார்டு ஒன்று தயார் பண்ணிட்டேன். நாங்கள் அவார்டு எதிர்பார்த்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது பார்த்து யோசிக்கலாம் அப்படின்னு போது காலம் தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வெள்ளிக்காரர் ஒவ்வொரு நாளும் மாற்றி பண்ணி யார் பாதுகாக்கிறது? அவரே அதுக்குரிய விதையை போட்டு எதை வந்து கொடுத்து சொல்லிட்டோம்னா அதுக்காக சொல்லி அது ஒரு தரிசை கொடுத்தாரு. அதுதான் கொடுத்துட்டாருன்னு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன விஷயம்னா அதுக்கடுத்து பிறந்த நாள் 93. நீங்கள் ஞாபகம் கொடுத்தனால்தான் எனக்கு ஞாபகம் தவிர நான் ஒரு 93 போடல. திருப்பி போட்டால் கூட 39, அது கூட அது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்தார். என்ன கேட்டால் அதில் போய் பிள்ளைகளெல்லாம் வச்சு பணமாக இருந்தாங்க. பெரியார் உலகத்துக்கு நிதிய அந்த வகையில் நான் வரவேற்கிறேன். அதுதான் இப்போதான் நினைக்கிறேன், இன்னும் இடம் கூடி இல்லாம ரொம்ப குழந்தை ரொம்ப குழந்தை போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. ஆனால் உடனே ஒன்று என்ன, நான் பிறக்கல, இன்னும் 5-6 நாள் இருக்கு, 7 நாள் முடிச்சுட்டேன்.
பெரிய அளவுக்கு 93 ஆயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னு அவர் வயசு குறைக்கிறதை தவிர முன்னாடியே வயசாயிடுச்சுன்னு சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் ஏராளமாக இருந்திருக்கிறீர்கள். இறுதியாக ஒரு வேண்டுகோள் அடிக்கடி என்னன்னா, என்னுடைய பிறந்த நாளில் தோழர்கள் பார்ப்பீங்க, மற்ற எல்லா தோழர்களும் ஒரு சொல்லுங்க, சார்பு எடுத்து வர சார்பு புத்தகமும் நிறைய புத்தகமும் வேண்டாம், நோட்டா சொல்லுவாங்க. பெரியார் 1 ரூபாய் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கேட்டா, நீங்கள் கொடுக்கிற ஒத்த காசா இருந்தாலும் அது வரும். 1940 ஆடிக்குட்டியில இயக்கம் வந்ததுக்காக 1001 அணாவை ஒரு பையில போட்டு எப்ராய்டரி பண்ணிருக்காங்க. அந்த பை வச்சிருக்கு. இந்த அரியலூர்ல காட்டினேன். முதற்கொண்டு வந்தார் அமைச்சர்கள் வந்து கொண்ட போது இந்த பையன் எடுத்து காட்டினேன். இவ்வளவுமா பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு யோ, இந்த ஆளுங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க, எல்லாத்தையும் பாதுகாப்பா முக்கியமான ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. தான் நீங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு கிளாஸ் கூட தவறான வழிக்கு போகாது. ஒரு பைசா கூட நல்ல எந்த நோக்கத்துக்கு அனுப்பப்பட்டதாக பாதுகாப்பு எங்களுக்கு எதிர்கொண்டு கிடையாது. நாம தான் எல்லாமே பெரியார். அந்த பெரியார் உலகம் எதிர்காலத்தில் எப்படி நம் சமூகம் இருக்கிறது, எப்படி மாறியது, நேற்று இன்று நாளை என்பது ஜாதி ஒழிப்பு மட்டுமல்ல, நம் சமூகத்துக்கு எப்படி இருந்தது நேற்று இன்று நாளை என்பதை காட்டுவதுதான், உலகத்துக்கே காட்டுவதுதான் பெரியார் உலகமயம். உலகம் பெரியார் என்று காட்டுவதுதான். நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பில் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். 2ஆம் தேதி வரையிலும் அதுக்கு தாண்டியும் தயவு செய்து போய் நீங்கள் போய் அபிவிருத்தி சாதனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகங்களை போடலாம், புத்தகத்தை அனுப்ப எல்லாரும் படிக்க அந்த வாய்ப்பு இருந்தது. எனவே எங்கிருந்து அவர் கொடுக்கும் போது அதுவும் பணமாக பெரியார் பெரியார் சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறு துளியாக இருந்தால் அது பெருவெள்ளமாக தான்